இவ்ளோ கேமரா முன்னாடி நடிச்சாலும், இந்த மேடையில பேசுறது ரொம்பவே கஷ்டம். உண்மையாவே. ஆனா, மேடையில இருக்கிற நெறைய ஆளு வந்து அ எனக்கு புடிச்சு போச்சு ஆளு. ஸோ, அவங்கள எல்லாருக்கும் இங்க வந்ததுக்கு நன்றி. லெனின் பாரதி அவர்கள், சீனு அவர்கள், நீங்கள் எல்லாரும். நீங்க இந்த ட்ரெய்லர் லான்ச்சுக்கு இப்போ வந்தீங்க. பட் நாங்க அனவுன்ஸ் பண்ணும்போது அவரு அ ஸ்ரீலங்கால இருந்தாரு. ஸோ, அப்போ கூட அ ரொம்ப ரொம்பவே நீங்க ஹெல்ப் பண்றீங்க. ஸோ, அதுக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்த பண்ணும்போது வந்து நாங்க எல்லாரும் இப்போ ட்ரெய்லர்ல இருக்கோம், சினிமால இருக்கோம். அ எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இருக்கு. பட் அந்த ஊர் மக்கள், அங்க இருக்கிற ஃபிஷர்மேன் அவங்களெல்லாம் வந்து அம் அ ஒரு இது ஸ்ரீலங்காவோட ராஜா ஹரிஷ்சந்திர மாதிரி ஃபீல் பண்ணாங்க. அவங்க வந்து அந்த ஊர் மக்கள் வந்து வந்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணி குட்டி, குட்டி பசங்கள வந்து அ கூப்பிடுறதுக்கு ஒரு ஏடி இல்லாத அந்த குட்டி பசங்க வந்து இப்போ ஒரு சின்ன ஏடி. அந்த மாதிரி. நெறைய மக்கள் வந்து அப்படியே ஹெல்ப் பண்ணாங்க. ஆம் சாப்பாடு குடுக்குறதுக்கு, பாத்ரூம் குடுக்குறதுக்கு, நெறைய திங்ஸ் பண்றதுக்கு. ஸோ இது வந்து அவங்களோட ஒரு ராஜா ஹரிஷ்சந்திர மாதிரி ஃபீல் பண்ணி, அ இந்த படத்த வந்து பாருங்க. தியேட்டருக்கு வாங்க. அ அது மட்டும் தான் சொல்ல முடியும். போதும். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். பேசுறதுக்கு முதல் ஒரு நான் ஒரு நான் நடித்த படம் ஒரு 10 படத்தில் ஆடியோ லான்ச் வந்திருக்கேன். வேடிக்கை பார்க்குறதுக்குன்னு ஒரு படத்துக்கு போயிருக்கேன். ஆனால் எந்த ஆங்கருமே கண்ணீர் விட்டு பார்த்ததில்ல. எங்களோட படம் ஏற்கனவே சோகமான படம். வாரவங்க எல்லாமே சோகமாகவே பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ என்னையும் அந்த டைரக்டர் ஒரு முக்கியமான விஷயம் சொன்னாங்க. நீங்கள் ஃப்ளைட் எடுத்து போய் ஜஃப்னாவுக்கு போக தேவையில்ல. டிக்கெட் எடுத்து போனீங்கன்னு சொன்னால் ஜஃப்னா டவுனில் இறங்கி அல்லப்பட்டின்னு சொல்லி ஒரு கிராமம் இருக்குது. ராஜா சாரோட 5 பாட்டை கேட்டுட்டு நீங்கள் அங்கே போனீங்கன்னு சொன்னால் எங்கள் ஊரை பார்க்கலாம்னு சொல்லி அந்தோணி சார்பில் நாங்கள் உங்களை வந்து பூ கொடுத்து கௌரவிக்கிறோம். இது பிறகு கூல் சுரேஷ் கொடுத்த பூ மாதிரி மாலை மாதிரி போகாமல் அண்ணன் முறையில் கொடுத்த பூவு. சரி, எனக்கு 2 வார்த்தையில் இது நான் இந்த படத்தை பற்றி பேசணுன்னா என்கிட்ட நிறைய நிறைய பேச வேண்டியிருக்கும். பட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பேசுகிறேன். ப்ளீஸ் பொறுத்து கொஞ்சம் கேளுங்க. என்னென்னா, நான் 8 வயசில் எங்கள் அம்மாட்ட ₹1 ₹2 திருடி சினிமா பார்க்க வழிகட்டு சூப்பர் ஸ்டாரோட ஆடு புலி ஆட்டம் படம் பார்த்துட்டு அவரோட பெரிய ஃபேன் ஆகி அவரோட போஸ்டர் பார்த்துட்டு எங்கள் ஊரில் ஒரு மினி தியேட்டர் இருக்குது. அந்த மினி தியேட்டரில் ஒரு போஸ்டர் பார்த்துட்டு இப்படி ஒரு போஸ்டரில் நான் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா அதுக்கப்புறம் எனக்கு அந்த கனவு எப்படி அதை கொண்டு செலுத்துறது, அதை எப்படி பார்க்குறதுலாம் எனக்கு தெரியவே தெரியாது. அப்புறம் போர் சூழ்நிலை வந்துட்டு இடம்பெயர்ந்து குடும்பத்தோட நார்வே நாட்டில் போய் குடியேறினேன். அங்கே போய்ட்டு 16 வயசில் ஒரு வெள்ளைக்கார நாட்டுக்கு போனால் எப்படி வாழ்ந்துருப்பேன்னு தெரியும் உங்களுக்கெல்லாம். நல்லா ஃப்ரீயாக எவ்வளோ ஃப்ரீயாக வாழ முடியும் அவ்வளோ ஃப்ரீயாக சந்தோஷமாக வாழ்ந்தேன். உள்ளூர் நாடகங்களில் நடிப்பேன், டான்ஸ் ஆடுவேன், பாட்டு படிப்பேன், இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது சும்மா வேடிக்கையாக இருந்த விஷயம் வந்து NTFF நோர்வே தமிழ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இந்தியாவில் இருக்க உலக படங்கள் எல்லாத்துக்கும் அவார்டு கொடுக்குற வசீகரன் அவர்களுக்கு நான் உதவியாக வந்து அவர்கிட்ட ஃபெஸ்டிவலில் இருப்பேன். அந்த டைமில் தான் நிறைய டைரக்டர்ஸோட சேர்ந்து பழகிறதுக்கு வாய்ப்பு கிடைத்தது. நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் திமிராக இருப்பேன். எனக்கு இந்த பம்முறதெல்லாம் தெரியாது. எப்படி பம்முறதெல்லாம் தெரியாது. ஏன்னா எனக்கு சினிமா தெரியாது. அப்படி இருக்கும்போது தான் பிரபு சாலமன் சார் எனக்கு நான் நடிக்க வேண்டிய முதல் படம் நீர்ப்பறவை சார். ஸ்ரீராமசாமி சார் வந்து எனக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொன்னார். பட் அங்கேருந்து வர முடியல, அதால் அதை நடிக்க முடியல. இந்த டைமில் பத்திரிகை நம்மளுடைய ப்ளீஸ் உங்கள்கிட்ட நீங்கள் தான் அதை கொண்டு சேர்க்கணும். என் கனவை நினைவாக்கி எனக்கு சினிமா வாய்ப்பு தந்த எனது குருநாதர் பிரபு சாலமன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியையும் என்றும் இதை மறக்காமல் இருப்பேன். அதேபோல் இலங்கையில் முதல் யாழ்ப்பாணத்திலிருந்து எங்களுக்கு வணிகம் இல்லாத ஒரு ஊரிலிருந்து எப்படி இந்த காசை திருப்பி எடுக்க போகிறோன்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது. சத்தியமாக தெரியாது. நம்ம ஒரு காசுக்கு ஒரு கோடியில் ஆரம்பிப்போம், 2 கோடியில் ஆரம்பிப்போம், 3 கோடியில் 5 கோடி அப்படி காய்ச்சி அதை சலிக்காமல் என்ன நம்பிக்கையில் இந்த மனுஷன் காசை கொடுத்தானோ, என்ன நம்பிக்கையில் இந்த மனுஷனை நம்பி இன்வெஸ்டர் சின்ன புடிது ₹1000 ₹2000 யூரோ கொடுத்தவன், ₹500 கொடுத்தவனா எல்லாரும் தான் சேர்த்துக்கிட்டு இன்றைக்கி பிரசாத் லேபில் வந்துட்டு நான் 12 வருஷம் ஆச்சு சினிமாவுக்கு. எனக்கு கதாநாயகன், அதாவது இந்த படத்தின்
முக்கியமான, அதாவது ஹீரோண்டுவாங்க, கதாநாயகனுவாங்க, இந்த படத்தின் முதன்மை பாத்திரம் கொடுத்து என்னை இங்கே நின்று பேச வைக்கும் அளவுக்கு எங்கள் சினிமா வளர்ந்து கொண்டு வருகிறது. அதற்கு ரமணனாக்கு முதல்ல நன்றி. எங்களுக்கு அடிக்கடி முக்கியமான ஒரு நபர் சோமிதரன் அண்ணா. அவரை பற்றி நான் இந்த புக்கு படிக்கிறது, டாக்குமெண்ட்ரி பார்க்குறதுலாம் கிடையாது. நமக்கு யாராவது அதை சொன்னாங்கன்னா வேடிக்கையாக கேட்டுப்பேன். ஆனால் சோமிதரன் நான் பார்த்த பிறகு தான் நான் கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஈழத்தை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கணுமென்று ஆசைப்பட்டேன். அதுக்கு நன்றி. நீடுரா படத்தில் எனக்கு வாய்ப்பு அளித்ததுக்கு மிக்க நன்றி. எங்கள் படத்தை வந்து இங்கிருந்து வந்து எங்கள் படத்தின் பூஜையில் கலந்து கொண்டார். சீனுராம் சாமி சார், அவருக்கு நன்றி சொல்லியாச்சு. அப்புறம் லெனின் பாரதி அண்ணா, எனக்கும் அவருக்கும் கருத்து பெரும் 2 பேருக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் 2 பேரும் ஒன்றா தான் இருக்கிறோம். ஏன்னா நான் ரஜினி சாரோட தீவிர ஃபேனு. காலதாமதமாக ஆரம்பித்ததற்கு வருந்துகிறோம். ஈழ சினிமாவும் காலதாமதமாக தான் ஆரம்பித்திருக்கிறது. 1980 வரை இந்திய இலங்கை கூட்டு தயாரிப்புகளில் பல படங்கள் வந்திருக்கின்றன. ஐயா சிவாஜி அவர்கள் நடித்த படங்களாக இருக்கட்டும், ஏவிஎம் நிறுவனம் தயாரித்த படங்களாக இருக்கட்டும், போர் துவங்குவதற்கு முன்பு வரை சிங்கள படங்கள் கூட இதே சாலிகிராமத்தில் படப்பிடிப்பு நடத்தப்பட்டு வெளியாகி இருக்கிறது. போர் சூழல் தமிழர்களுக்கு பல வன்முறைகள் நடக்க துவங்கிய காலத்தில் இருந்து கடந்த 10-15 வருடங்கள் முன்பு வரை தமிழகத்திலிருந்து எந்த தயாரிப்பு நிறுவனமும் அவர்களோடு கூட்டு சேர விரும்பவில்லை. அப்படி இருக்கும்போது தமிழகத்தில் ஒரு பெரிய நிறுவனம் இங்கே 300 கோடி 500 கோடி அப்படின்னு சொல்லி தயாரித்த நிறுவனம் இலங்கையில் ஒரு கிளை துவங்கியது. அப்போது அவங்களும் ஆரம்பிக்கும் பொழுது தமிழ் படமாக வேணாம், சிங்கள படங்களே பண்ணுவோமே அப்படின்ற மாதிரி விருப்பப்பட்டாங்க. அப்போ நாங்கள் அதில் ஒரு குழுவில் இருக்கும் பொழுது சொல்லியிருந்தோம், இப்போ ஈழத்து குழந்தைகள் அங்கே இருக்கிற இப்போ டிஜிட்டல் காலத்தில் ஃபிலிம்னா கூட பரவாயில்ல, இந்தியாவிலேருந்து தான் ஃபிலிம் வரும் அப்படின்னு சொல்லி அங்கே படமே தயாரிக்காமல் இருந்தாங்க. இப்போ டிஜிட்டல் வந்துருச்சு, இப்போயாவது நம்ம யாராவது அங்கே வந்து செய்யணுமே அப்படின்னு சொல்லி ரொம்ப இந்த இயக்கம் ரொம்ப நாளாகவே இருந்துச்சு. அப்படி இருக்கும் பொழுது இந்த இயக்குநர்களை ஜெனோசனும் சுகீர்தனும் ஒரு கதையை வைத்துக்கொண்டு பல பேர்கிட்ட அணுகிட்டே இருந்தாங்க, இது ஒரு படம் ஆக்கிட முடியாதா அப்படின்னு சொல்லி. அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் ஒரு சின்ன படம் ஒர்க் பண்ணோம். எப்படியாவது இந்த படம் ஆக்கிடணும் அப்படின்னு முயற்சி பண்ணி புலம்பெயர்ந்த தமிழர்கள் மத்தியில் பெரிய கோரிக்கை வைத்தார்கள். அவர்களெல்லாம் சேர்ந்து அதற்கு தலைமையாக ரமணன் அண்ணாவோட இந்த படத்தை தயாரிக்க ஒத்துக்கிட்டாங்க. சரி, ஈழ சினிமா இப்போ தமிழுக்கு ஒரு சிறப்பு உண்டு. மற்ற இந்தியாவில் இருக்கிற மற்ற மொழிகள் மாதிரி இல்லாமல் இப்போ பல மொழிகள் இந்தியாவில் மட்டும்தான் பேசப்படுது. ஆனால் தமிழ் வந்து இந்தியாவை தாண்டி சிங்கப்பூரில் ஒரு ஆட்சி மொழியாகவே இருக்குது, மலேசியாவில் இருக்குது, இலங்கையில் இருக்குது, தென்னாப்பிரிக்காவில் இருக்குது, இப்படி பல நாடுகளில் இருக்குது. இப்போ தமிழனும் அங்கே இருந்தாவே கலையும் அவர்கள் கூடவே பயணித்தும் இருக்கும்.